அம்பலம் சார், முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். அட என்ன மேடம் நீங்க, உங்களை போய் நான் எதுக்கு மன்னிக்கணும்? இல்ல, நான் எதையும் மறைச்சு பேச மாட்டேன். அது அவசியம் இல்லைன்னு நினைப்பேன். சோ ஓப்பனா சில விஷயம் சொல்ல போறேன். பவானி சூப்பரா ஸ்டார்ட் பண்றாங்கல்ல. அவங்க லாயர் ஆச்சே. ஏன் கொஞ்சம் பீசாம இருங்க, என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அம்பலம் சார், நீங்களும் விசாலாட்சி அம்மாவும் மன்னிக்க முடியாத சில தவறுகள் செஞ்சிருக்கீங்க. அத பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். மேடம், அப்பா போய் சிவா, நான் என்ன கடவுளா? நானும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். சொன்னா திருத்திக்க போறேன். மேடம் என்னன்னு சொல்லுங்க. விசாலாட்சி அம்மா, நீங்க வருத்தப்படக்கூடாது. அவரே சொல்லிட்டாரு, அதுக்கு மேல என்னமா இருக்கு? நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா மாத்திக்கிறோம். ராசு, வக்கீல சின்ன வயசா இருந்தாலும் கருத்தான பொண்ணு, கேட்டுக்க. சரிமா. நீங்க இந்த வீட்டை துளசி பேருக்கு எழுதினது தப்பு. அதாவது துளசி பேருக்கு உயில் எழுதினது தப்பு. அம்புலன்ஸ் சார் கிட்ட சொல்லி ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அதுக்காக தான் நானும் இங்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இன்னும் நிறைய தப்பு பண்ணிருக்கீங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. சொல்லுங்க மேடம், திருத்திக்கிறோம். ஆமா, தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்களுக்கு எங்க குடும்பம் தான் முக்கியம். மேம், கண்டிப்பா அப்பாவும் அம்மாவும் எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை அவர் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். சிவா ப்ளீஸ் அவங்கள சொல்ல விடு. மேடம் நீங்க சொல்லுங்க. அம்மா வீடு பொண்ணுங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தான், சோம்பேறியா பொழுதுபோக்க இல்ல. அவங்க வாழ்க்கைய நீங்களே பாழாக்கிட்டீங்க. நிலா என்ன படிக்கிறான்னு தெரியல, ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சான்னு தெரியல. இவங்க புருஷன் யார் கூட சேர்ந்து குடிக்கிறான்னு கூட தெரியல. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அனுப்பிச்சிருந்தா அவங்க வாழ்க்கைய அவங்களே பார்த்திருந்திருப்பாங்க. இப்ப தெரியுதா நீங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்கன்னு? இட்ஸ் a very big mistake. லாயர் மேடம், இத பேசதான் உங்களை கூட்டிட்டு வந்தோமா? டேய், வாய மூடிக்கிட்டு இருக்கணும். அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாமே நானும் விசாலாட்சியும் பண்ண தப்பு தான். பத்மா மேடம், மேடம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க. ஏய் ரம்யா, என்ன பேசுற? ஒரு மரியாதை வேண்டாம்? சிவா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பத்மாமா, மகளுக்கு புத்தி சொல்லி வளர்க்கணும். ஆனா அவங்களுக்கே புத்தி சொல்ல ஒரு ஆள் தேவைப்படுது. ரம்யாவுக்கு சிவா மேல ஆசை இருந்திருக்கும், அதுல தப்பில்ல. உறவுக்குள்ள இதெல்லாம் நல்லது தானே. ஆனா ஜனனிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் சிவாவை நினைச்சிட்டு இருக்கிறது பெரிய தப்பு இல்லையா? ஏமா இதெல்லாம் சொல்றதுக்கா நீங்க இங்க வந்தீங்க? இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணுங்க.
ஜனனி, நீங்க பிறந்தது மலேசியாவா இருக்கலாம், ஆனா வாக்கப்பட்டது இங்க. கோலம் போட தெரியல, சமைக்க தெரியல, சிவாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கல. வைஃப்னா என்ன, வெறும் பெட்ல மட்டும்தானா? மத்த நேரம் வேற மாதிரி இருக்கணும். மனசுக்குள்ள இடம் பிடிக்கணும், அம்மாவா இருக்கணும், அக்கா தங்கையா இருக்கணும், ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும். தப்பு பண்ணா குருவா இருக்கணும். நீங்க இதுல எதுவுமே இல்ல. மனசுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதுதான் உனக்கு நல்லது. நான் கிளம்புறேன். அம்பம் சார், சரிங்க நான் மேடம். கிளம்புறேன். இந்தாங்க. இதை வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருமா. நான் வரேன். சிவா, பாய். வாங்க. எல்லாருக்கும் கிளம்புறேன். சிவா